அவனுக்கு கொடுக்கணும் அவ்வளோ மேனேஜர் சார் இங்கே சார் வாங்க சார் சார் ஐயா ஈழத்தமிழர்கள் குற்றப்படம் முறையாக தமிழோட உணர்வுக்கும் அவங்களுடைய மரியாதைக்கு ஒரு மரியாதை இந்த படத்தை நிறுத்தின அப்படின்னாக்கா எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லி எங்கள் வந்து சித்தப்ப விஷயமாக சொல்லி விட்டுருக்காங்க. எழுத்துப்பூர்வமான வடிவமாக கொடுக்குறாங்க. இந்த படத்தை வந்து காட்சிப்படுத்தாங்க. தமிழர்களோட பிரச்சனை யாருக்கு தான் தெரியுது? யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நாங்களும் அது பேசாம தான் யாரும் பேசுறது. சோனாமினா திரையரங்கத்தில் கிங்டம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தெலுங்கு மொழியில் எடுக்கப்பட்ட அந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாது, அது வந்து ஈழத்தமிழர்களை கொச்சைப்படுத்துவது போல், தமிழீழ விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்துவது போல் இருக்குது, அதன் காட்சி அமைப்புகள் அது போல் இருக்குது. 30 ஆண்டுகள் அங்கே நாட்டுக்காக போராடி தன்னுடைய இன்னுயிரை ஈந்த அந்த மாவீரர்களை இழிவுபடுத்துவது போல அவர்கள் மலையாளிகளை அடிமைப்படுத்தினார்கள், இங்கிருந்து போன மலையக தமிழர்களை அடிமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறது போல் அதில் காட்சிகள் அமைச்சிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க வரலாற்று திரிபு. அந்த வரலாற்று திரிபை நாங்கள் அனுமதிக்க முடியாது. 15 ஆண்டுகள் போர் முடிஞ்சும் இதுவரை அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கல. இன்று வரை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, இதுவரை எந்த நீதியுமே கிடைக்கல. அப்படி நீதி மறுக்கப்பட்ட ஒரு இனத்தை தொடர்ச்சியாக இந்த மாதிரி காயப்படுத்துறது, இந்த மாதிரி வன்மத்தை வைத்து பழி தீர்ப்பதை நாம் தமிழர் கட்சி ஏற்கலை. திரையரங்க மேலாளர்கிட்ட நாங்கள் மனுவை கொடுத்துருக்கோம். இந்த படத்தை உடனடியாக நிறுத்துங்க, தமிழ்நாடு முழுக்க இந்த படத்துக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக திரையுலகத்தில் வந்து தமிழர்களை இழிவு செய்வது போல் மலையாள படங்களாக இருக்கட்டும், அல்லது கன்னட படங்களாக இருக்கட்டும், இல்லை தெலுங்கு படங்களாக இருக்கட்டும், இந்திய இறையாண்மை பேசுகின்ற யார் ஒருவரும் வாய் திறந்து கூட பேசலை. இந்திய இறையாண்மை பேசுகிறாங்க, இங்கே எல்லா இனமும் சேர்ந்து வாழணுங்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக தமிழர்களை இந்த திரைப்படங்களில் இழிவுபடுத்துகிற வேலையை, இது இறையாண்மைக்கு ஆபத்தானது அப்படிங்கிற வார்த்தையை யாரும் பதிவு செய்யலை. நாங்கள் பதிவு செய்கிறோம், இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது இந்திய தமிழர்களுடைய இறையாண்மையை பாதிக்கின்ற செயல். இதை தொடர்ச்சியாக திரையுலகம் செஞ்சுட்டு இருக்கிறது. இந்திய திரையுலகம் பேன் இந்தியா ஃபிலிம்ங்கிற பேரில் செய்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். திரைப்பட இந்த அரங்கத்தினுடைய மேலாளர் வந்து சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் மேலே வந்து திரையரங்க உரிமையாளர்கிட்ட சொல்கிறோம், தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தடை செய்யலைன்னா அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு நாங்கள் நகருவோம். இயக்குனர் பார்வையிலேயே சொல்ல மாட்டேங்குது. பல இயக்குநர்கள் இருக்காங்க தமிழகத்தில், பல பேர் அந்த ஈழத்தமிழர் பிரச்சனையெல்லாம் பேசுனாங்க. இல்லை, இங்கே சரியான புரிதல் இல்லை. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே வந்து ஒரு சில அமைப்புகள் தான் விடுதலை புலிகளையும் தமிழ் தேசிய அரசியலையும் பேசுகிறாங்க. மற்ற அமைப்புகள் எல்லோருமே இந்த இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு, இந்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டு அவர்களுடைய பார்வையில் தான் பார்க்குறாங்க. அங்கே நடந்தது நியாயமான போராட்டம். 60 ஆண்டு காலம் என்னுடைய நிலப்பரப்பில் என்னுடைய நிலத்திற்காக நாங்கள் போராடணும் அப்படிங்கிற அந்த போராட்டத்தை இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்களோ இங்கே இருக்கிற இயக்குநர்களோ அதை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையில். ஆனால் மற்ற இனத்தை சார்ந்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் விடுதலை புலிகளையோ இல்லை தமிழர்களையோ கொச்சைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை நோக்கம் தான், ஒரு சின்ன வன்மம் தான். அந்த வன்மத்தில் தொடர்ச்சியாக செயல்படுறாங்க. திரையிடம் வேணாம்னு சொல்கிறீங்க, தமிழக அரசு தடை பண்ணணும்னு எதுவும் கோரிக்கை வைக்கிறீங்களா? தமிழக அரசு தடை பண்ணணும்ல, இது தமிழர்களுக்கான அரசு, தமிழர்களுக்கான மாண்பை காட்டுகின்ற அரசாங்கம்னு பேசுகிறவங்க இதை முதல்ல அரசாங்கம் தான் செஞ்சுருக்கணும். மத்திய அரசு பேன் இந்தியா ஃபிலிம்னு அவங்க சென்சார் போர்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இது தமிழர்களுடைய இறையாண்மையை பாதிக்குது. இங்கே தமிழர்கள் போராட்டத்தில் இருந்திருக்கிறாங்க, தமிழர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 1.25 லட்சம் பேர் தன்னுடைய உயிரை விலையாக கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் இதை தடை விதிச்சிருக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் மெத்தனை போக்காக இருக்கிறதுனால தான் நாம் தமிழர் கட்சி இதை கையில் எடுத்து நாங்கள் போராட்டத்தை எடுத்து. இப்போ எல்லா தேட்டர்லையும் இந்த பேனர் வச்சுருக்காங்களா, அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? இல்லை, பேனரை உடனடியாக அகற்ற சொல்லியிருக்கிறோம். இதை மேற்கொண்டு நீங்கள் அதை வச்சுருந்தீங்கன்னா அது அறவழி போராட்டத்தில் நாங்கள் அடுத்து ஆர்ப்பாட்டங்கள், முற்றுகை போராட்டங்கள் அப்படி நாங்கள் நடத்த வேண்டியது இருக்கும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். நன்றி.